டைம் ஆச்சு ராஜ்குமார். நியூஸ் வாசிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். என்னாச்சு? நியூஸ் வாசிக்கிறவங்க இன்னைக்கு வரல சார். என்ன ராஜ்குமார் இப்போ இது மாதிரி சொல்றீங்க? நியூஸுக்கு டைம் ஆச்சு, இப்போ என்னதான் பண்றது? சார் நான் ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். அரேஞ்ச் பண்ணிட்டியா? யாரு? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க தான் சார். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா? சரி பார்ப்போம். சார் அவங்க தான் சார். நாங்க சார் என்ன சார்? யார் யாரு? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க தான் சார். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்லயும் நான் பார்த்ததே இல்லையே. பார்த்துருப்பீங்க சார், நிறைய பேர் வேலை செய்யறதுனால உங்களுக்கு ஞாபகம் இல்லை சார். எந்த டிபார்ட்மெண்ட்? ஹவுஸ் கீப்பிங் சார். உங்க ரூம் கூட பெருகி மாப்படிச்சு படிக்கிறவங்களா இன்னைக்கு நியூஸ் வாசிக்க போறாங்க? ஏன் சார் மாப்படிக்கிறவங்களாம் நியூஸ் வாசிக்க கூடாதா சார்? வாசிக்கலாமா? நியூஸ் ஆச்சே, சரளமா வாசிக்கணும், அதுக்காக தான் கேட்டேன் சார். அதெல்லாம் தெளிவா பேசுவேன் சார். சரிம்மா. மாப்படிக்கிறவங்க நியூஸ் வாசிக்கிறது ஒரே ஆள், இதெல்லாம் செட் ஆகுமா? சார் இந்த ஸ்டுடியோல கோர்ட்டு சீனா எடுக்கிறீங்க, பேட்டியா எடுக்கிறீங்க, நியூஸா எடுக்கிறீங்க, ஒரே ஸ்டுடியோல இதெல்லாம் எடுக்கிறது இல்லையா? ராஜ்குமார், ஸ்டுடியோவை மல்டியா யூஸ் பண்ணலாம், நியூஸ் ரீடரை காம்பேராக கூட போடலாம். ஆனால் மாப்படிக்கிறவங்க நியூஸ் வாசிக்க வைக்கிறதுன்றது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பயப்படாதீங்க சார், நல்லா நியூஸ் படிப்பாங்க. என்னமோ சொல்ற, சரி வா. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சார், நியூஸ் நல்லா வாசிப்பேன். சரி, கேமரா ரெடி பண்ணுங்க, போங்க. ஏமா அது என்னம்மா பாதி முடி இந்த பக்கம் பாதி முடி பின்னாடி? செய்தி வாசிக்கிறவங்க ஸ்டைலா இருக்கணும்ல சார், அதுதான். சரி, அதுக்கிட்டமா பொட்டு இதுக்கு இவ்வளோ பெருசு வச்ச? நெத்தி சின்னது சார், பொட்டு வச்சா தெரியாதுல்ல, அதனால தான் இப்படி வச்சேன். சரி, அதுக்கிட்டமா இதுனா ஓவர் பிரிட்ஜ் மாதிரி இவ்வளோ பெருசா புருவம் இருக்கு. ஐப்ரோ பண்ணல சார், டக்குன்னு கூப்பிட்டதால நானே இப்படி பண்ணிக்கினேன் சார். சரி, அது விடுமா. சென்டர் மீடியத்தில் பெயிண்ட் வச்ச மாதிரி என்னது உதட்டில் இவ்வளோ அடிச்சு வச்சிருக்க? ரோஸ் கலர் லிப்ஸ்டிக் கேட்டேன் சார், கிடைக்கவே இல்லை, அதனால தான் சிவப்பு கலர் வச்சிட்டேன். சரிம்மா, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் நியூஸை கரெக்டாக வாசித்துருமா சார். இந்த நியூஸ் படிச்சதுக்கு அப்புறம் படிக்கிற மைதிலின்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக நியூஸ் வாசிக்கிற மைதிலின்னு கூப்பிடுவீங்க சார். உன் கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நியூஸ்க்கு போயிடலாமா? சார் மேலே சாப்பிட்டு கை கழுவோம்ல சார் ஒரு பேஷனு, அதில் டேப்பை கீழே திறந்து வச்சுட்டதுன்னா மூடி வச்சுட்டா தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுங்களா? இப்போ தானம்மா சொன்னேன் என்னை இனிமேல் நியூஸ் மைதிலி கூப்பிடுவேன்ட்டு. ஒழா மூட்டு வந்தனா நியூஸ் நேரத்தில் இதையா பேசுவேன். சாரி சார், தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமே அப்படி பேச மாட்டேன் சார். குட், இப்படி தான் இருக்கணும். நியூஸ் போகலாம் என்ன? சார் என்னம்மா? அந்த மாப்பை தொடர்த்தையும் அங்கே படுக்க வச்சுட்டேன், மெச்சின்னு போய் உடச்சிருவாங்க, கொஞ்சம் அதை நிமித்தி வச்சுறீங்களா? எது? மாப்பையும் தொடப்பத்தையும் நிமித்தி வைக்கணுமா? என்ன யாருன்னு வச்சுருக்க? இல்லை சார், நீங்கள் சொன்னதுலேருந்து நான் நியூஸ் லீடராகவே மாறிட்டேனா, அதனால தான் சார் உங்களை அந்த வேலையை சொன்னேன். சாரி சார். சாரி சார், பூரி சார். நியூஸ் வாசி. ராஜ்குமார் ரோல் பண்ணிக்க. ஸ்டார்ட் பண்ணுமா? வணக்கம். நிறுத்து. ஏமா உனக்கு 360 டிகிரியில் காட்டுற? இல்லை சார், நம்ம ஆளுங்க சுற்றி நிற்கிறாங்களே, அதனால தான் எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் சொல்ல தேவையில்ல, நியூஸ் பார்க்குறாங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் நேராக கேமரா பார்த்து சொல்லு போதும். சரிங்க சார். வாசிங்க. வணக்கம். இதுனது வணக்கம்? மரியாதையான வணக்கம் சார். வணக்கத்துக்கு விளக்கம் சொல்லாம வெறும் வணக்கம்னு மட்டும் சொல்லிட்டு போமா. சரி சார். வணக்கம். நியூஸ் ஏமா வாசிக்கிறது? ஆந்தோ சார். தப்பு செஞ்சீங்கள். யாரு? நிறுத்து ராஜ்குமார், நிறுத்து. யாரு தப்பு செஞ்சீங்கள்? சார் நீங்க இருங்க சார், நான் பாத்துக்கிறேன். அவர் தப்பு செஞ்சான்னு சொல்லுவியா? நீ தப்பு பண்ணன்னு ஒத்துக்கோ. அடே கோணவாயா, நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னாங்களா? டேய், நியூஸே தப்பா வாசிக்கிறாங்கடா. என்னங்க சார்? என்னங்க சாரா? என்ன போட்டிருக்கு அதுல? ஏமா நீ நியூஸே தப்பா வாசிக்கிறியா? ஐயோ இல்லையே, கரெக்டாக தானே வாசிக்கிறேன். சார் 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 உட்காருங்க சார், உட்காருங்க சார். ஒழுங்கா படி. சார் படிச்சுவாங்க சார், கரெக்டா படிமா. சார் இப்போ கரெக்டாக படிச்சிடுறேன் சார். படிச்சு தொலை. சரி. மல்லிப்பூ செய்திகள். மல்லிப்பூ செய்திகளா? ஏன் சார் அதிர்ச்சி ஆகுறீங்க? அதிர்ச்சி ஆவறலாம். ஏமா அங்க என்ன போட்டுக்கு நீ என்ன படிக்கிற? சார் தலையில வைக்கிற பூவை பத்தி போட்டுக்கு சார், அதான் மல்லிப்பூ செய்திகள்னு சொன்னேன். தலையில வைக்கிற பூவை பத்தி போட்டிருக்கா? யாரா நியூஸ் கொடுத்தது? ஏய், தலைப்பூ செய்திகள். அதான் சார் தலையில வைக்கிற மல்லிப்பூன்னு சொல்லிட்டேன். சார் தலையில மல்லிப்பூ வைப்பாங்க சார். ராமா அவங்க எல்லாம் வச்சு. ஏமா அது தள்ள வைக்கிற பூல தலைப்பு செய்திகள். கேமரா கிட்ட போயா நீ, எல்லாத்துக்கும் வந்துருவ. தலைப்பு செய்திகள் வாசி. தலையில பூ செய்திகள். தலையில பூ செய்திகளா? ஐயோ சார் இது டெக்ஸ்ட்ல போட்டுக்கலாம்.
சார் அவர் சொல்ற மாதிரி போட்டுக்கலாமே சார். ஓகே, அந்த நியூஸ் நீ வாசிக்க வேணாம், நீ கேமரா கிட்ட போ. அடுத்த நியூஸ் வாசி. தேர்தல் பிரசாதம் தொடங்கியது. ஏய், தேர்தல் பிரசாதம் தொடங்கியதா? சார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியுது சார். பிரசாதம்னா என்ன பிரசாதம்னு சொல்லணுமா? தயிர் சாதமா, புளி சாதமா, லெமன் சாதமா? பொங்கலா, இட்லியா, வடையா, தோசை? ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு? தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியதுக்கு தேர்தல் பிரசாதம் தொடங்கியதுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுங்க? அப்படியா சார் போட்டுக்குது? ஆமா சார், அப்படிதான் போட்டிருக்கு. சரி சரி, நியூஸ் படிமா. இங்க எவன் சார்ஜ், எவன் சொல்லிட்டு போறது? ஷோ. தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியது. கோயம்பு வைக்கிறதுல பிரச்சனை. கோயம்பு வைக்கிறது பிரச்சனை இல்லக்கா, ஆசிட் வச்சது தான் பிரச்சனை. டேய், ஆசிட் வச்சதுல என்னடா பிரச்சனை? கை ககரத்துல வச்சுக்கிறதான் பிரச்சனையா? எவனுக்குனா வெந்து போச்சா இல்லையா? அதுக்குள்ள எடுத்துட்டேன், அதான் சொல்ல வந்தேன். நீ சொல்ல வந்தேன், நொல்ல வந்தேன், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். போ. நீ நியூஸ் என்ன வாசித்த? கரெக்டாக தான் சார் வாசிச்சேன். கோயம்பு வைக்கிறதுல பிரச்சனைன்னு. கோயம்பு வைக்கிறது பிரச்சனையும் ஒரு நியூஸா? எங்க இருக்கு? கோயம்புத்தூரில் பிரச்சனை சனின. கோயம்புத்தூர்ன்றதால குழப்பம் ஆயிடுச்சு சார். குழப்பம் இல்லாம பேசுமா. நான் குழப்பிக்கிட்டா? ஐயோ, படி. சரிங்க சார். ஊலூர் நிலவரம். சார் கூழ் ஊத்துறது கூட நியூஸ்ல போடுறோமா சார்? வாய மூடியா, அது ஏதோ ஒளர்னு இருக்கு. போய் கேமரா கிட்ட நில்லு. அது உள்ளூர் நிலவரமா? ஏய், உள்ளூர் நிலவரம். உள்ளூர் நிறுவனமா? நீ போய் உட்கார் சார், நான் சொல்லிடுறேன். உள்ளூர் நிறுவனம். நிறுவனமா? சார் சார், நீங்க சொன்னதை சொல்ல சார். நிறுவனம் கரெக்டா தான் சொன்னேன். பரதேசி, இப்பவும் தப்பா தான் சொல்ற. உள்ளூர் நிலவரம் நல்லா படி. ஆமா சார், நிலவரம் தான் போட்டிருக்கு. பல்ல கடந்து முதல்ல மூடு. சார் அப்படி எப்படி பேசலாம்? விடுங்க சார், பாத்துக்கலாம். ஆமா சார், பாத்துக்கலாம். அத நான் சொல்லுவேன், பாத்துக்கலாம். விசுவாசி. வெளிநாட்டு செய்திகள். வெளிநாட்டு செய்திகளா? சார் சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். வெளிநாட்டு செய்திகள், விளையாட்டு செய்திகள் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன் சார். சேர்த்து சொல்லிட்டேன் சார். நயா இது? சூப்பர் சார், ரெண்டு நியூஸ் சேர்த்து சொல்லிட்டுக்கிறாங்க சார். அட ஞான சூரியங்கள், அவங்க கூடலாம் நான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த நியூஸ படியம்மா. பஸ் பாதி உயிரிழப்பு. மீதி உயிரோடு இருக்கான்னு கேட்டு சொல்லு. அதை பத்தி ஒண்ணும் போடலையே சார். ஏ லூசு மாரியாத்தா, பஸ் மோதி உயிரிழப்பு, அது நல்லா படி. ஆமா சார். தொடப்பு பிஞ்சிரும். ஆமா சார், செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க தொடப்பு பிஞ்சு இருக்குது. நானே சொல்லணும்னு நினைச்சேன். சொல்றத சொல்ற, மாப்பம் இல்லைன்னு சொல்லுமா? இல்ல இல்ல, அந்த மாப்பை இன்னும் ஒரு மாசம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் சொல்லலாம். இங்க நியூஸ் சரியா வரலையேன்னு புலம்பு இருக்கேன். உங்களுக்கு தொடப்பமும் மாப்பம் பத்தி பேசிருக்கீங்க. யோ, கேமரா ஆப்ரேட் பண்ணியா? அடுத்த நியூஸ் படிமா. தாங்கல் விலை உயர்வு. வேடந்தாங்கல்ல இடம் விற்கிறாங்களா சார்? அதான் போட்டிருக்க. என்ன போட்டிருக்கு? வேடந்தாங்கல்னு போடல, தாங்கல்ல விலை உயர்வுன்னு போட்டிருக்குது. உன்னை நான் பன்னாட, மூதேவி, பரதேசி, சனினன் எல்லாத்துலையும் திட்டேன். அது நல்லா படி. தங்கம் விலை உயர்வுன்னு போட்டிருக்கோம். ஆமா சார். பல்ல காட்டாம நியூஸ் வாசி. மீன் பக்கம் 24 எகிரி. ஏய், மீன் பக்கம் 24 எகிரியா? மீனம்பாக்கம் 24 டிகிரி வெயில். அதுதான் போட்டுக்கோ, நல்லா பாரு. என்னடா இது சார்? போ சரியா போயிடும் சார். எது மீனம்பாக்கம் வெயிலா? இல்ல இல்ல, இவங்க சரியா போயிடுவாங்கன்னு சொன்னேன். நீ நியூஸ் படிமா. ரஷ்யா ஏற்கனவே வாங்கினார்கள். ஆமா, ரஷ்யா ஏற்கனவே வாங்கினார்கள். இப்போ நீ என் உயிரை வாங்குற. ஒழுங்கா பாரு சார். இவ்வளவு நேரம் நியூஸ் நான் தப்பா படிச்ச ஒத்துக்கிறேன், ஆனா இது கரெக்டா தான் நான் படிச்சேன். இப்போ இன்னொரு தடவை படி. ரஷ்யா ஏற்கனவே வாங்கினார்கள். தடிமாடு முண்டும், ரஷ்யா ஏவுகணை வாங்கினார்கள். அது நல்லா படி. சார், ஏற்கனவே ஏவுகணையை வாங்கியிருப்பாங்க சார். அவங்க பணக்கார நாடு சார், ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க சார். ஆமாப்பா, அவங்க வாங்கியிருக்காங்க. தலைப்பு செய்தி மட்டும்தான் வாசித்தார். தலை சுற்றி போச்சு. இன்னும் மெயின் செய்தி உங்கள்கிட்ட குத்த வச்சுக்கோ. சேனலில் இழுத்து முன்னும் மற்றவனா தூக்கு மாதிரி தொங்கணும். ஏற்றிருக்கு. இந்த சேனல் இல்லைன்னா என்னங்க சார், அடுத்தது இங்கிலீஷ் சேனல்ல போய் இந்த மாப்பு மைதிலி நியூஸ் மைதிலியா மாறி காட்டுறேன் சார். மாப்பு மைதிலி மாற்று. முதல்ல பின்னாடி போடாது.